அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க அப்படி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த உடனே செய்யுங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய கிளைம் ப்ராசஸ்ல வந்து கட்டாயம் பிரச்சனை வரும். சோ உங்ககிட்ட பிஎஃப் அக்கவுண்ட் இருந்தாலும் சரி, நீங்க மந்த்லி உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து பிஎஃப் வந்து டெடிக்ட் ஆனாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இபிஎஃப்ஓ இப்ப ரீசெண்டா சில சேஞ்சஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த யூஎன் ஆக்டிவேஷன், அதே மாதிரி இந்த கேயூசி அப்டேட், நாமினேஷன், பாஸ்புக் வெரிஃபிகேஷன்லாம் வந்து சில விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவேஷன் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபியூச்சர்ல இந்த பிஎஃப் கிளைமா இருக்கட்டும், வித்ட்ராலா இருக்கட்டும், பென்ஷன் வித்ட்ராலா இருக்கட்டும், சோ இது எல்லாமே வந்து இந்த ஜாப் சேஞ்ச் பண்றதுக்கு கூட வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து இந்த டிலே ஆகாம உங்களுடைய ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால இபிஎஃப் உடைய இந்த சேஞ்சஸ்ல இது எல்லாமே ஆக்டிவேஷன்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்டேட்டை தான் இபிஎஃப் தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அப்படின்னா பிஎஃப் சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், பிஎஃப் கட்டுறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல உங்களுடைய யுஏஎன், அதாவது யுனிவர்சல் அக்கவுண்ட் நம்பர் ஆக்டிவா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பிஎஃப் அக்கவுண்ட்டுக்கு மாஸ்டர் ஐடி மாதிரி. சோ யூஎன் இல்லாம, அதாவது யுஏஎன் அந்த ஒரு விஷயம் இல்லாம ஆன்லைன் சர்வீஸ் யாருமே வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது. சோ முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, முன்னாடி மாதிரி இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்ல யூஎன் ஆக்டிவேட் பண்ண முடியாது. சோ இனிமே இந்த உமாங் ஆப் மூலியமா தான் வந்து ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. அதனால இன்னும் நீங்க யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா டிலே பண்ணாம நீங்க போய் அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவேஷன் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் உங்களுடைய கிளைம் ப்ராசஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேஓசி டீடைல்ஸ் ஃபுல்லா, அதாவது டீட்டெயிலா கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சோ ஆதார், பேன், பேங்க் டீடைல்ஸ் இது எல்லாமே சரியா லிங்க் ஆயிருக்கா அப்படின்றதையும், வெரிஃபைடு ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெரிஃபைடா இருக்கணும். சோ நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை அப்டேட் பண்ணாம வச்சிருப்பீங்க, பேன் லிங்க் வந்து பண்ணாம வந்திருப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா பிஎஃப் வித்ட்ரால் பண்றப்போ இல்ல பிஎம் கிளைம் ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறப்போ ரொம்பவே வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், ரிஜெக்ஷன் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஒரு டைம் வந்து இபிஎஃப்ஓ போர்ட்டல் இந்த உமாங் ஆப் மூலியமா லாகின் பண்ணி இந்த கேஓசி டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, எல்லாமே அப்டேட்ல இருக்கா அப்படின்றத கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சோ தேர்ட் பாயிண்ட், பிஎஃப் பாஸ்புக் ரெகுலரா செக் பண்ணுங்க. அதாவது இது வந்து மூணாவது முக்கியமான விஷயம். இந்த பிஎஃப் உடைய பாஸ்புக் தான் ஒவ்வொரு மந்த்தும் எம்ப்ளாயருடைய பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து சரியா கிரெடிட் பண்றாங்களா அப்படின்றதையும் செக் பண்றது ரொம்ப முக்கியம். சில டைம்ல வந்து இந்த கான்ட்ரிபியூஷன் வந்து டிலே ஆச்சு அப்படின்னா சில கம்பெனிஸ் தவறுதலா கிரெடிட் செய்யாம இருக்கலாம். சோ பல எம்ப்ளாயிஸ் இதை வந்து ரிட்டையர்மெண்ட் டைம்ல தான் வந்து கவனிப்பாங்க, ஏன்னா இந்த மாசம் நம்மளுக்கு எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி. சோ அதுக்குள்ள வந்து கரெக்ஷன் பண்றதுலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த டைம்ல. சோ அதனால மந்த்லி ஒன் டைம் வந்து நீங்க இந்த பாஸ்புக் எல்லாம் செக் பண்றது ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம். சோ பாஸ்புக்கையுமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க. சோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மொபைல் நம்பர் அண்ட் நாமினேஷன் அப்டேட் வந்து பண்ணணும். சோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் நம்பர் தான், ஆதாருக்கு லிங்க் ஆன மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கணும். சோ ஏன்னா ஓடிபி வெரிஃபிகேஷனா இருக்கட்டும், லாகின் கிளைமா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த நம்பர் மூலம் தான் நடக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி நாமினேஷன் அப்டேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க பண்ணல அப்படின்னா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அந்த பிஎஃப் உடைய அமௌண்ட்டை ரொம்பவே சுலபமா கிளைம் பண்றதுக்கு முடியாம போகும். சோ நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சிருந்தீங்க, அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி வந்து ஈஸியா கிளைம் பண்ணுவாங்க. சோ நாமினேஷனும் ரொம்பவே முக்கியம் இல்லையா. சோ அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்ப எல்லாமே வந்து அந்த யூஎன் ஆக்டிவேட், மொபைல் நம்பர் ஆக்டிவேட், அப்டேட்டா இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இபிஎஃப்ஓ நியூ ரூல் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ இபிஎஃப்ஓ உடைய அந்த கிளைம் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்பீடா பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து அவங்க வந்து ஒரு கோலாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய பெரிய பிளானாவும் இருக்கு. பிஎஃப் உடைய அந்த சப்ஸ்கிரைபருக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்குமே பிஎஃப் உடைய அந்த கிளைம் ப்ராசஸ் ரொம்பவே ஸ்பீடா நடக்கணும் அப்படின்றதுக்காகவும், டிரான்ஸ்பரன்சியா அண்ட் ஃப்ரெண்ட்லி மூடாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில கிளைம் கேட்டகரி செட்டில்மெண்ட் டைம் வெறும் 3 டேஸ்க்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ வித்ட்ரால் ப்ராசஸையும் சரி இந்த சிம்பிளிஃபை பண்ணிட்டு டிஜிட்டல் வெரிஃபிகேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது கேஓசி கம்ப்ளீட் இருந்தாலோ இல்ல டாக்குமெண்ட் சரியா இருந்தாலோ இந்த கிளைம்
ப்ராசஸ் வித்தின் 3 டேஸ்க்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மேனுவல் இல்லாம அந்த சிஸ்டம் மூலியமாவே வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும், ப்ராசஸ் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது எல்லாமே இந்த ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க கரெக்டா வச்சிருந்தீங்க, நீங்க கரெக்டா அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டா மிஸ்டேக் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 3 டேஸ்ல உங்களுக்கு மேனுவல் சப்போர்ட் இல்லாம சிஸ்டத்திலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் வந்து கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே நான் முன்னாடி சொன்ன விஷயங்கள், யுஏஎன் வந்து செக் பண்ணிருக்கணும், அதே மாதிரி பாஸ்புக் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை ஆக்டிவேஷன்ல இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. மேல சொன்ன எல்லா விஷயமும் நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தட்டி செக் பண்ணிட்டு நீங்க பிஎஃப் கிளைம் பண்றீங்க அப்படின்னா, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎஃப் கிளைம் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.